கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம் கவனிப்போம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 34:8 வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்கிற சத்தியம் இதுதான், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை வேற விதமா இருக்கலாம், பார்க்கிற காரியங்கள் வேற விதமா இருக்கலாம், நம்ம அனுபவிக்கிற காரியங்கள் கூட வேறு விதமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்முடைய விசுவாசத்தை அவருடைய குணாதிசயத்தின் மீது வைக்க வேண்டும். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு அன்பு உள்ளவர், அவர் எவ்வளவு தயவு உள்ளவர், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டு அவருடைய குணாதிசயத்தின் மீது, அவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த வெளிப்பாடின் மீது, அவர் இன்னார் என்ற அறிகிற அந்த அறிவின் மீது நம் விசுவாசம் வைக்க வேண்டும். இன்னைக்கு இதுதான் நமக்கு பிரதானமான தேவையா இருக்கிறது. நமக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் பிரதானமான அறிவாய் இது இருக்கிறது, தேவையா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1:17 இவ்வாறு சொல்லுகிறது, நன்மையான எந்த வரங்களும் பூர்ணமான எல்லா வரங்களும் பிதாவிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. நன்மையான ஈவுகளும் பூர்ணமான வரங்கள். அதாவது சுலபமா ஈஸியா சொல்லணும்னா, நன்மைகள், எல்லா நன்மைகளும், எல்லா ஜீவனுக்குரிய எல்லா நன்மைகளும் பிதாவிடமிருந்து நமக்கு புறப்பட்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்னைக்கு நீங்க தெரியும், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல, உலகத்திலேயே சூழ்நிலை மாறி சூழ்நிலை, கொள்ளை நோய், அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வெட்டுக்கிளிகளை போல கும்பல் கும்பலாக மறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மீடியாவை திறந்தா அதுதான், ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் மெசேஜஸ், டிவி சேனல், நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே நம்மை பயமுறுத்துகிறதாகவே இருக்கிறது. சரி, நியூஸ் தான் அப்படி இருக்குது. அப்படி கொஞ்சம் கிறிஸ்டியன் சேனல்ஸை கொஞ்சம் வச்சு பார்த்தாலும் அவங்களும் நம்ம பயமுறுத்துறாங்க. எப்படி பயமுறுத்துறாங்க? முதல்ல மீடியாக்கள் எப்படி பயமுறுத்துறாங்க நான் சொல்றேன். பயமுறுத்தல, அவன் என்ன பார்க்குறாங்களோ, எதை ஷூட் பண்றாங்களோ அதை நமக்கு அறிவிக்கிறாங்க. நியூஸ் அவங்க சொல்றாங்க, இத்தனை பேர் மதிக்கிறாங்க, இத்தனை பேருக்கு இந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆகிருக்குது, இன்ஃபெக்டட் ஆகிருக்குது சொல்லி அவங்க அந்த நியூஸ் அவங்க சொல்றாங்க. நான் சொன்ன அந்த கிறிஸ்டியன் சேனல்ஸ் அது எப்படின்னா, அவன் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அவன் வேற விதமா நம்ம பயமுறுத்துவாங்க. என்னன்னா, இது தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு, ஆகையினாலே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், உஷாரா இருக்கணும் என்று சொல்லி இவ்வாறு பிரசங்கிப்பார்கள் சில கிறிஸ்டியன் சேனல்ஸ். அங்க போனா அவன் நம்ம பயமுறுத்துறாங்க. டிவியை திறந்தா இவங்களும் பயமுறுத்துறாங்க. சில வாட்ஸ்அப் குரூப், எக்கச்சக்கமான குரூப்ல இருக்கேன் நான். அதுல பாத்தீங்கன்னா மெசேஜ் மேல மெசேஜ், வீடியோ மேல வீடியோ வந்துட்டே இருக்கு. கர்த்தர் நியாயம் இருக்கிறார், நியாய தீர்ப்பு ஆரம்பித்து விட்டது, அப்படியாக்கும் எப்படியாக்கும் சொல்லிட்டு துர்ச்செய்தியை அவர்கள் சொல்லி பயமுறுத்துகிறார். நீங்க பார்ப்போம், பயத்தை துரத்துவது எப்படி. பைபிள பார்த்தீங்கன்னா 366 தடவை, 366 366 முறை சொல்லுது பயப்படாது, பயப்படாது. ஆகையாலே இன்னைக்கு பார்ப்போம், இந்த பயத்தை துரத்துவது எப்படி. என்னங்க பேய் துரத்துற மாதிரி சொல்றீங்கன்னு சொல்றீங்க? ஆமா, ஏன்னா பயமும் ஒரு ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, வேதம் சொல்லுகிறது பயம் ஒரு ஆவி. பயம் என்னது? ஆவி பிடிச்சிருக்கு. அந்த ஆவியை துரத்தணும். எப்படி அசுத்த ஆவியை துரத்துறோம், எப்படி பொல்லாத ஆவியை துரத்துறோம், அந்த மாதிரி பயமும் கூட ஒரு ஆவி மாதிரி தான் பாருங்க. இந்த ஆவியை துரத்துறது, இந்த பயத்தின் ஆவியை துரத்தணும். வாசிச்சோம். ஆகையால் நம்முடைய கர்த்தர் வந்து நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் கொடுக்கல, பயத்தின் ஆவியை அவர் கொடுக்கல. நல்லா கவனிக்கணும், அவர் கொடுக்கல. பயத்தை அவர் கொடுக்கல, பயத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணல, பயத்தின் ஆவியை அவர் சப்ளை பண்ணல, அவர் கொடுக்கல.
இட் இஸ் நாட் கம் ஃப்ரம் காட். ஆனாலும் விசுவாசி பயப்படுகிறார்கள். அவர் கொடுக்கல, தேவனுடைய பிள்ளை பயப்படுறாங்க. அவருக்கு காரணம் கிடையாது, ஆனா நீதிமான் பயப்படுறான். ஏன்? அலோவ் பண்ணுறோம், நாம தான் அதை இடம் கொடுக்கிறோம். எப்படி நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று ஃபெய்த்தை நீங்க சூஸ் பண்ணுறீங்களோ, அதே போலத்தான் நான் பயப்பட வேண்டும் என்று பயத்தை நீங்கள் சூஸ் பண்றீங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. அதாவது ஆண்டவர் 2-3 இடத்துல அழகா சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஜீவனையும் வைக்கிறாரு, மரணத்தையும் வைக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார், சாபத்தையும் வைக்கிறார். சொல்றாரு, நீயும் உன் சந்ததியிலும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படியாக நீ ஜீவனை தெரிந்து கொள்வாயாக. சாய்ஸ் வைக்கிறாரு. இங்க மனிதனுடைய சாய்ஸ் இங்க வருது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ரசிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சாய்ஸ் கொடுக்கிறார். நீ தான் சூஸ் பண்ணணும். இந்த சுயசித்தம் என்று ஒன்று இருக்கிறது பாருங்க. ஆகையினாலே நாம தான் சூஸ் பண்ணணும். எப்படி? நீங்க பயப்பட போறீங்களா? பயத்தை சூஸ் பண்ண போறீங்களா? இல்ல விசுவாசிக்க போறீங்களா? ஃபெய்த்தை சூஸ் பண்ண போறீங்க. எல்லாமே நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த அறிவு, கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அறிவுனா, உலகம் தருகிற அறிவு அல்ல. நம்ம ஸ்கூல்ல, காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில படிக்கிற அந்த அறிவு, பட்ட படிப்பு, அந்த அறிவை பத்தி நான் சொல்லல. தேவனை குறித்த அறிவு. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன, கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்தார், அதை குறித்த ஒரு அறிவு, ஞானம் கிறிஸ்துவத்தில் மிக மிக முக்கியம். இதுதாங்க நாலேஜ். அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவுக்கு ஏற்றால் போக வாழ்க்கை இருக்க போகுது. என்ன அறிந்து கொள்றீங்க, எதை அடிக்கடி படிக்கிறீங்க, எந்த அறிவை போட்டு ஸ்டோர் பண்றீங்க மனசுல, அதுதான் நீ, அதான் உன் வாழ்க்கை, அதான் உடைய ரிசல்ட். ஆகையினாலே நல்ல அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். பயத்தை துரத்துவது எப்படி, முதல்ல பட்டுக்கொள்வோம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமான காரியங்கள். இந்த சூழலில் அதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. சமீபத்தில் ஒரு கால் அட்டன் பண்ணேன். நான் ரசிக்கப்பட்டவங்க தான், விசுவாசி தான். ஃபோன் பண்ணாங்க. ஒரு பாஸ்டர், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கணவன் மனைவி இறந்து போயிட்டாங்க. என்ன நோயினே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் பலன் அடிக்காம 2 பேருமே என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாமே இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அது அந்த வியாதியா இருக்குமோ, இந்த கொள்ளை நோயா இருக்குமோ, நாங்கள் வேற அந்த வீட்டு பக்கத்துல தான் குடியிருக்கிறோம். நாங்கள் சாவுக்குள்ள யாருமே வரல, அனாதை பீடம் மாதிரி அப்படியே கிடக்குது அந்த இடத்துல. யாரும் கிட்ட சொந்தக்காரங்க யாருமே வரல, அப்படியே இருக்கு. பாஸ்டர், எனக்கு பயமா இருக்குது. ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் அது தாக்கி செத்து போயிட்டாங்களோ, அப்போ எங்க ஏரியா கொரோனா வைரஸ்ல தகப்பட்டு விட்டதோ, நாங்கள் அங்கே தான் குடியிருக்கிறோம், எங்களை தாக்கிடுமோ, எனக்கு பயமா இருக்கு. சாவு வர அப்போ நல்லா இருந்தாங்க, திடீர்னு மறைச்சு போயிட்டாங்கன்னு இப்படியா ஃபோனில் அவன் பேசிக்கிட்டு நான் கேட்டேன். நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், எந்த ஒரு நீதிமானோ எந்த ஒரு விசுவாசியோ வியாதியிலே மறிக்க போவது கிடையாது, தரித்திரத்திலே மறிக்க போவது கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் சுமம் தீர்ந்தார். அறிவு சொன்னேன் இல்லையா, அந்த அறிவு நம்ம அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுங்க. நீதிமானா நீங்க, விசுவாசியா, இதனுடைய பிள்ளையா நீங்க, இந்த அறிவை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க வியாதியினாலே மறிக்க முடியாது. நீங்க நீதிமான் தானே, நீங்க விசுவாசி தானே. நீங்க வியாதியினாலே, தரித்திரத்தினாலே, சாபத்தினாலே, அல்ப ஆயுசிலே நீங்கள் மறிக்க முடியாது. ஏன்? இதெல்லாம் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். விசுவாசிக்கிறவங்க நீங்க. அப்புறம் நீங்க எப்படி அவர் சுமந்ததை திரும்ப நீங்க சுமந்து அதை சாக முடியும்? ஒரு நீதிமான் இந்த அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். விசுவாசியாகிய நீங்கள் இந்த அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்க வியாதியினாலேயோ, தரித்திரத்தினாலேயோ, சாபத்தினாலேயோ, அல்பாயுசு மரணத்தினாலேயோ நீங்கள் மறிக்க முடியாது. சொல்லணும், நான் மறிக்க முடியாது. ஏன்? இதுதான் சுமந்துட்டாரு ஆண்டவர். அப்போ பயம் வருது. நான் சொல்றேன், இதனால மறிக்க முடியாது, பயத்தினாலே வேணா நீங்க மறிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பயம்தான் கொல்லும். அதுதான் ஆண்டவரை பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு ஆண்டவர் அடிக்கடி சொல்றார். விசுவாசம் உள்ளவனாய். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான காரியங்கள். பயம், விசுவாசம். பயம் தான் நம்மை கொல்லும், வியாதி அல்ல. நான் நீதிமானா பார்த்து சொல்றேன், தேவனுடைய பிள்ளையை பார்த்து நான் சொல்றேன், வியாதி உன்னை கொல்லாது, தரித்திரம் உன்னை கொல்லாது, சாபம் உன்னை கொல்லாது, அல்பாயுசு மரணம் உன்னை கொல்லாது. மறிக்கவே மாட்டோமா? இல்ல இல்ல, நிச்சயமா மறிப்போம்.
தீர்காயுசு வரைக்கும் வாழ்ந்து நல் வாழ்க்கை வாழ்ந்து ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்ம சந்ததிகளெல்லாம் பார்த்து அப்படியாக தேவ நோக்கத்தை நிறைவேற்றி பவுலை போல ஒரு வெற்றி கோஷத்தை சொல்லிவிட்டு தான் நம்ம மறிப்போம். ஆகையினால பயத்தை புறக்கணிப்போம். பயத்தை தூரம் தள்ளுங்க. பயத்தை சூஸ் பண்ணாதீங்க. பயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டாம். இல்ல பாஸ்டர் நான் தெரிந்து கொள்ள இல்லை, நீங்க தெரிந்து கொண்டு தான் நீங்க பயப்படுறீங்க. எப்படி விசுவாசம் வேலை செய்யுதோ அதே போதான் பயமா வேலை செய்யுது. எப்படி விசுவாசிக்க நீங்க தெரிந்து கொள்ளுகிறீங்களோ அதே போல பயப்படவும் நீங்க தெரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆனா இந்த விசுவாசமும் பயமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமான தண்ணியும் எண்ணெயும் மாதிரி ஒன்னு ஒரு நாளும் மிக்ஸ் ஆகாது, அது கலக்காது. சரி, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் தேவன் நமக்காக என்ன செய்து முடித்தார், அதற்கு நாம் கொடுக்கிறோம் பாசிட்டிவான முற்போக்கான மறு உத்தரவு. What is faith? Faith is a positive response what God has done for us. What is faith? Faith is positive response or what grace has done for us. Faith is positive response for what Jesus has done for us. சிலுவையிலே இயேசு நம்ம என்ன செஞ்சு முடிச்சார்? தேவன் கிருபையாய் நமக்கு என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அதற்கு நாம் கொடுக்கிற மாறுத்தரவு ரெஸ்பான்ஸ் தான், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பயம். வாட் இஸ் ஃபியர்? சேம். இதுவும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். எதுக்கு? பிசாசுடைய காரியங்களுக்கு, பிசாசுடைய வார்த்தைகளுக்கு. அவன் திட்டம் போட்டு வச்சிருக்கிறான். அழிவு, நாசம், மோசம், கொள்ளை, இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். அவைகளுக்கு நாம் கொடுக்கிற பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் பயம். பாத்தீங்களா எவ்வளவு மோசமா வந்து பாருங்க. ஆமென். ஆகையினாலே விசுவாசிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பயத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும். நான் சொன்னேன் விசுவாசம் பயம். விசுவாசம் எப்படி வருது? பைபிள் சொல்லுது ரோமர் 10:17 தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்தார், அதற்கு முன்னாடி ஆசீர்வாதங்கள் என்ன என்று அவரை குறித்து சொல்லுகிற வசனங்களை கேட்பதினாலே விசுவாசம் வருகிறது. ஆமென். அதே போலதான் பயம். பயம் எப்படி வருது? எப்படி விசுவாசம் வந்துச்சு? அது அப்படி ஆப்போசிட். கிறிஸ்து என்ன செஞ்சு முடிச்சாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்று பிரசங்கிக்கிற சொல்லுகிற வார்த்தையை கேட்பதினாலே விசுவாசம் வருது சொன்னேன். அதே மாதிரிதான் பயம். பிசாசுடைய வார்த்தைகளை கேட்பதினாலே பயம் வருகிறது. ஏன்னா அதுவும் அப்படியே வேலை செய்யுது. சொன்ன விசுவாசம், இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அதே மாதிரிதான் பயம். பயம் கூட பிசாசை பிரியப்படுத்துது. எவ்வளவு உண்மை பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன். நான் சூழ்நிலையை பார்க்கல, இல்ல ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு கொல்லாது, இந்த தரித்திரம் என்னை கொல்லாது, இந்த மாசம் முழுவதும் வீட்டில் இருக்கிற ஆண்டவரே பணம் இல்லை, ஆனாலும் நான் பயப்பட போறது கிடையாது. உடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். கல்வாரி சிலுவையிலே இந்த தரித்திரத்தை நீங்க சிவந்து தீர்த்தீங்க ஆண்டவரே, இந்த மாசம் எனக்கு நிறைவான பலன் கிடைக்கும், நான் நல்லா இருப்பேன். நான் அப்படி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை பிரியப்படுகிறார். அவர் என்ன செஞ்சு முடிச்சார் கல்வாரி சிலுவை இயேசுவின் மூலமாக, அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பிரியப்படுகிறார். வியாதி, ஊரெல்லாம் வியாதி, கொள்ளை நோய், ஜனங்களை வெட்டுக்கிளிகளைப் போல கும்பலாய் மறிக்கிறார்கள். அதன் மத்தியிலே ஒரு நீதிமான் சொல்றான், ஒரு விசுவாசி சொல்றான், நான் மறிக்க மாட்டேன், இந்த வியாதி என்னை அணுகாது, வாதி என் குடரத்தை நெருங்காது, தீங்கு எனக்கு சம்பவிக்காது, நான் தேவனுடைய செட்டைகளை கீழாக இருக்கிறேன், ஒரு ஆரோக்கியத்தின் செட்டைகளை கீழாக இருக்கிறேன், நான் நீதிமான், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, நீதிமானுடைய வீட்டிலே வைரஸ் வராது என்று அந்த சூழ்நிலையை பார்க்காம நான் தேவனையும் அவர் செய்து முடித்த காரியத்தையும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது தேவனை பிரியப்படுத்துகிறேன். என் கிரியை அல்ல, என் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. ஆமென். அதே போலதான் பயம். அது பிசாசு பிரியப்படுத்துது. பிசாசு பாரு பிரியப்படுறான். பயப்படுறியா, அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சா என்று அவன் அதிலே பிரியப்படுகிறான்.
அப்ப பாருங்க, சாய்ஸ் உங்களுக்கு தான். எதை சூஸ் பண்ண போறீங்க? பிலீவ் பண்ண போறீங்களா இல்ல பயப்பட போறீங்களா? அதே போல பாருங்க, விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்ற விசுவாசம் உதவி செய்கிறது. ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள் இதெல்லாம் நிறைவேற எது உதவி செய்யுது? ஃபெய்த், விசுவாசம் ஹெல்ப் பண்ணுது. அதே போல பிசாசுடைய திட்டங்கள், பிசாசின் அழிவின் ஆலோசனைகள் அதெல்லாம் நிறைவேற்ற எது உதவி செய்யுது? பயம் உதவி செய்யுது. பாத்தீங்களா, ரெண்டும் இரு கோணங்கள், ஒத்து வராது. இரண்டும் எதிர்ப்பதமானவைகள், ஒன்றோடு ஒன்று இசைந்து செல்லாது. அப்ப விசுவாசம் தேவனுடைய வார்த்தை நிறைவேற்ற உதவி செய்கிறது. அதே போல பயம் பிசாசின் திட்டங்களை, தீமையின் திட்டங்களை, அழிவின் திட்டங்களை, நாச மோசத்தின் திட்டங்களை, அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்ற பயம் ஹெல்ப் பண்ணுது, உதவி செய்யுது. அதே போல பாருங்க, விசுவாசம் பயம் சொன்னேன், விசுவாசம் பயம். தேவனுடைய ராஜ்யம் விசுவாசத்தினாலே வேலை செய்கிறது. It is functioned by God's word and faith. தேவனுடைய வார்த்தையினாலேயும் விசுவாசத்தினாலேயும் தேவனுடைய ராஜ்யம் ஃபங்க்ஷன் ஆகுது, வேலை செய்யும், இயங்குகிறது. அதே போலதான் இந்த வேர்ல்டு சிஸ்டம், இந்த உலகம், அது எப்படி வேலை செய்யுது? பயத்தினால்தான் இது வேலை செய்யுது. ரெண்டு வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற, இந்த உலகத்தின் ராஜ்யம் வேற. தேவனுடைய ராஜ்யத்துல விசுவாசம் வேலை செய்யுது, கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யுது. இந்த உலகத்தினுடைய சிஸ்டம், உலகத்துடைய வழிபாடுகள், அந்த விசுவாசம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, பயத்தினால்தான் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே. அதே போல இந்த பயம் விசுவாசம் ரெண்டோட காமிச்சேனா, இருக்கிறதுலயே பெரிய பயம் என்ன தெரியுங்களா? பெரிய பயம் நீங்க சொல்லலாம் மரண பயம் இல்லைங்க. இந்த மரணத்தை கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு பயம். என்ன தெரியுமா? அது தேவனுடைய வார்த்தை நிறைவேறாது என்று கொடுக்கிற பயம்தான். பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தை நிறைவேறாது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இந்த புத்தகங்கள்லாம் ஒண்ணு இல்லை, இந்த போதனை எல்லாம் ஒண்ணு இல்லை, அது பலிக்காது, அதெல்லாம் சும்மா. இந்த வார்த்தை வேலை செய்யாது, இந்த வார்த்தை நிறைவேறாது, தேவனுடைய வார்த்தை ஒன்னா வேஸ்ட். அது இப்படியாய் நம்மை பயமுறுத்துவது தான் பெரிய பயம். பெரிய பயமே தான் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா நம்ம கடைசி அதிகாரமே அதுதான், கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம கடைசி அதிகாரம். அங்க எங்க போய் கடைசியில் எங்க வருவோம்? அவனுடைய வார்த்தை என்ன சொல்ல பார்ப்போம். அந்த வார்த்தை தான் நம்ம இறுதியானது, ஃபைனல் அத்தாரிட்டி. அங்க வரும்பொழுது பாருங்க, பெரிய பயத்தை போடுறேன். இங்க வர இந்த வார்த்தையே போய் இந்த வார்த்தையை வேலை செய்யாது, இந்த வார்த்தை நிறைவேற சொல்ல நம்புறோம். பார்த்தீங்களா, அது பெரிய பயங்க. அதை போட்டு நான் விசுவாசம் எல்லா விசுவாசிக்குள்ள உலகத்தாரை பத்தி நான் பேசுறேன், நீதிமனை பத்தி நான் பேசுறேன்னா ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இந்த பயத்தை போட்டுறான். பெரிய பயமே, பெரிய பயத்தை உருவாக்கிடுறான். என்ன அது? நீ நம்பிட்டு இருக்கிற வார்த்தை வேலை செய்யாது, அதான் என் பெரிய பயம். நீ நம்புற, நீ விசுவாசிக்கிறது, இந்த வாக்குத்தத்தம் சொல்ற, 10,000 வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்ற, இதெல்லாம் வேலை செய்யாது, இதெல்லாம் பலிக்காது, இதெல்லாம் நிறைவேறாது சொல்றான். பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய பயத்தை உள்ள போட்டுறான். பெரிய பயமே அதுதான். அதான் சொல்றேன், நாம தான் சூஸ் பண்ணிக்கணும். விசுவாசம் நேரம் நம்ம பயன்படுத்துவது கிடையாது, தேவனும் நேரம் நம்ம விசுவாசி வைக்க போவதே கிடையாது. முன்ன வைக்கிறார், நம்ம தான் சூஸ் பண்ணணும். We have to choose. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசிச்சு தியானித்து அந்த பிரசங்கத்தை கேட்டு கிறிஸ்து இப்படிப்பட்டவர் என்ன செய்தார் அதை கேட்பதன் மூலமாக விசுவாசம். அதே போல நம்ம என்ன பண்றோம்? சூஸ் பண்றோம் பயப்படுவதற்காக. கண்டினியூஸா போல பார்க்கணும். அவர் சொன்னார், இவர் சொன்னார். சில பிரசங்கத்தை கேட்கல பயம் வந்துருது. கர்த்தர் அழிப்பார், வெட்டுவார், குத்துவார். பாத்தியா, நாய் திருப்பு ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார், அவ்வளவுதான். நீ எப்ப மாட்டுவியோ, எப்ப சிக்குவியோ, இதை கேட்கும் போது எனக்கு விசுவாசம் வர போதும், பயம்தான் வருது. அதுவே நம்ம என்ன பண்ணோம்? சூஸ் பண்ணோம். அதான் சொல்ல, நிராகரியுங்கள், புறக்கணியுங்கள், வேண்டாம் என்று சொல்லுங்கள். இல்லை, இது தப்பு, இந்த செய்தி எனக்கு வேண்டாம் என்று நாம என்ன பண்ணோம்? ஒன்றை நிராகரிக்க வேண்டும், ஒன்றை நாம சூஸ் பண்ண வேண்டும். ஆமென். ஒன்று இந்த விசுவாசம், இந்த பயம் சொன்னேன். முடிவா நீங்க எப்படி வேலை செய்வீங்க தெரியுமா? நீயும் சரி, நானும் சரி. ஒண்ணு, நாம விசுவாசத்தினாலே காரியங்களை செய்யணும். இல்ல
பயத்தினாலே காரியத்தை செய்யணும். ரெண்டை விட்டு அது கிடையாது. ஒண்ணு, நீ செய்யற காரியம் விசுவாசத்தினால இருக்கணும், இல்ல பயத்தினால இருக்கணும். சாய்ஸ் உன்னுடையது தான். சாய்ஸ் என்னுடையது. நான் தான் சூஸ் பண்றேன். நான் என்ன பண்றேன், என்ன காரியம் செய்யறேன், என்ன பிளான் போடுறேன், என்ன திட்டம் போடுறேன், என்ன ஆலோசிக்கிறேன். நான் இதெல்லாம் ஒண்ணு விசுவாசத்தினால இருக்கும், இல்ல பயத்தினால இருக்கும். நான் விசுவாசத்தினால திட்டம் போட வேண்டும், ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் அதை நான் சூஸ் பண்ணணும். அதே போலதான் நீங்க பயப்படுறீங்க, பயந்து சில பிளான போடுறீங்க, பயத்தினால சில வார்த்தையை பேசுறீங்க, பயத்தினால காரியத்தை நீங்க செய்றீங்க. அதுவும் எப்படி தெரியுங்களா, சூஸ் பண்றீங்க. எல்லாமே நம்ம தெரிந்து கொள்வதனாலே தான் நடக்குது. எல்லாமே தானா நடக்காது. ரோசனை வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம். ஏன்னா எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது, எது உங்களை உந்தி தள்ளுகிறது, எது உங்களை நடத்துகிறது, எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது, அதை பார்க்கணும். அதனுடைய ரிசல்ட்டையும் காண்பிக்கிறேன். எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது, அதனுடைய ரிசல்ட், அதனுடைய விளைவுகள் என்ன. இங்க பாருங்க, தேவனுடைய மனுஷன் யோபு தேவனுக்கு பிரியமானவராக இருந்தாரு. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு தன்னை விலக்கி கொடுக்கிற மனுஷன். கர்த்தரே அவரை குறித்து சாட்சி சொன்னாரு. ஆனா அவரை மோட்டிவேட் பண்ணதுல எது பாருங்களேன். வாசிக்கிறேன். யோபு குறித்து நான் நிறைய போசிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 22 வாரம் யோபு புஸ்தகத்தை குறித்து நான் போசிக்கிறேன். அதை இங்க போதிக்க வேண்டிய நேரம் இல்லை. ஆனா யோபு எப்படி உந்தி தள்ளப்பட்டார், எது அவரை மோட்டிவேட் பண்ணுச்சு, எதனாலே அவுட்புட் வெளியே வந்துச்சு, நான் காண்பிக்கிறேன். வசனம் வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். விருது செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்கள் எல்லாம் செய்து வருவான். ஜோப் சாப்டர் 1 verse 5 வாசிப்பேன். டெய்லி பலி 10 பிள்ளைங்க, 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு ஆண் பிள்ளை வீட்டிலும் விருந்து. 7 நாள் ஃபாஸ்டிங் இல்லை, 7 நாள் ஃபீஸ்டிங் யோபு வீட்டில். அப்படி விருந்து பண்ணும் பொழுது 10 பேர் கூப்பிடுறாங்க, 10 பேர் வராங்க, 10 சகோதர சகோதரிகள் வராங்க. யோபு அங்கே வருகிறார். எல்லாரும் வர்றாங்க, உட்கார்றாங்க, பேசுறாங்க. யோபுக்குள்ள மாத்திரம் ஒரு பயம். என்ன வந்துச்சு? பயம். என்ன பயம் தெரியுங்களா? ஒருவேளை இந்த பிள்ளைங்க ஜாலியா களி கூறி கொண்டு சந்தோஷமா இருந்து கொண்டு அப்படி இப்படி பண்ணி கொண்டு போது ஆண்டவரை தூஷித்திருப்பாங்களோ, ஆண்டவரை திட்டிருப்பாங்களோ, கிண்டல் கேலி பரியாசம் பண்ணியிருப்பாங்களோ, அதனால ஆண்டவர் என் பிள்ளை சாவச்சுவரோ, கொண்டு போட்டுருவாரோ, எதுக்கு என்ன பண்றோம், நாம ஒரு பலி கொடுத்துடலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பலி 10 பிள்ளைய வரிசையா நிக்க வச்சு 10 ஆடு டெய்லி. பெரிய சீமானுங்க யோபு. கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதித்தார். பெரிய ஐஸ்வர்யமா அந்த ஊர் தேசத்துல பெரியவனா இருந்தா சொல்லு வேதம், பெரியவனா இருந்தான். டெய்லி பலி, டெய்லி 10 ஆடு, 10 பிள்ளைகளுக்கு 10 ஆடு பலியிட்டார். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பாக்குறாங்க, அடையப்பா யோபு என்ன பக்தி, என்ன விசுவாசம், கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் பலியிடுறாரு. அதுவும் 10 பிள்ளைகளுக்கு 10 ஆடுகளை கொடுறாரு. என்ன மாதிரி மனுஷன், பக்தி ஐயா, விசுவாசம் ஐயா யோபுவுக்கு. அப்படி எல்லாம் அக்கம் பக்கத்துல சொல்லிருப்பாங்க. ஆனா இங்க யோபுவுக்கு தான் தெரியும் அவர் பக்தியில பலியிட்டாரா இல்ல பயத்துல பலியிட்டாரா. யோபுவுக்கு தான் தெரியும் விசுவாசத்தினாலே அவர் பலியிட்டாரா அல்லது பயத்தினாலே பலியிட்டாரா. யோபு விசுவாசத்தினாலே மோட்டிவேட் பண்ணப்படல, ஒந்தி தள்ளப்படவில்லை, உற்சாகப்படுத்தப்படவில்லை. யோபை உற்சாகப்படுத்தியது எது? உந்தி தள்ளியது எது? எது மோட்டிவேட் பண்ணுச்சு? பயம். பயம். 5ஆம் வசனம் பாருங்க. அவன் பயந்தான் பலி கொடுத்தார். பலினாலே விசுவாசம் தாங்க. பலி என்றாலே விசுவாசத்துல கொடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். விசுவாசித்து பலி கொடுக்க வேண்டும். ஆனா யோபு பாத்தீங்களா, விசுவாசத்தினால பலி கொடுக்கல,
பயந்து பயந்து பலி கொடு. அப்போ ஏதோ ஒன்று அவரை மோட்டிவேட் பண்ணுது. எது மோட்டிவேட் பண்ணுது? விசுவாசமா? கிடையாது. எப்படி கிடையாது சொல்றீங்க? வசனம் 5 பாருங்க. இது விசுவாச வார்த்தையா? இது ஒருவேளை என் பிள்ளைகள் தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி பயம் வந்துருச்சு உள்ள. ஒருவேளை ஆண்டவரை இவங்க கிண்டல்களை பரியாசம் பண்ணியிருப்பாங்களோ, அது ஆண்டவர் கேட்டு என் பிள்ளையை சாவசி போட்டுருவாரோ, கொண்டு போட்டுருவாரோ, ஐயோ வேண்டாம், ஒரு பலி கொடுத்துடலாம். பயம், பயம்தான் பலி கொடுக்க உந்தி தள்ளியது. பயம்தான் யோபுவை மோட்டிவேட் பண்ணுச்சு, விசுவாசம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அநேகர் அப்படிதான் பாருங்க. சிலருடைய ஜபத்தை பாருங்க. ஜபத்துல பார்த்தா கூட ஜபம் கூட ஒரு அருமையான ஒரு காரியம். தேவன் கொடுத்த ஒரு மகா பெரிய சாக்கியம், பாக்கியம். அவதான் கொண்டு ஜாப் ஒன்று கேள்வி தராமே. ஆனா அது கூட ஒரு மோட்டிவேட் நம்ம இருக்கணும். எது உங்களை ஜபம் பண்ணும்படியே மோட்டிவேட் பண்ணுது? எது உங்களை ஜபம் பண்ணும்படியே உந்தி தள்ளு? எது உந்தி தள்ளுதுங்க? சில பேர் ஜபத்தை பத்தி நம்ம பயமாக இருக்கும். பயந்து பயந்து ஜபம் பண்ணுவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பைக்கு காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு பெரிய கும்பிடு, பைக்கை தொட்டு ஒரு கும்பிடு, கார் கீயை தொட்டு ஒரு கும்பிடு போடுவோம். செத்துக்கிட்டு போய் போகணும். பயம், பயம், பயத்தால ஒரு ஜபம். சில பேரை பார்த்துக்கிறேன், விசுவாசத்தின ஜபம் பண்ணிகளை பார்த்துக்கிறேன். வார்த்தையை சொல்லுவார், அறிக்கை பண்ணுவான். ஒன்று ஆகாது, கர்த்தர் கூட இருக்கிறார், நான் மறிக்க முடியாது. வெரி குட். ஃபெய்த் அவனை மோட்டிவேட் பண்ணி ஜபம் பண்ண வைக்கிறது. அப்போ பாருங்க, ஒன்று நீங்க விசுவாசத்தினால ஆப்ரேட் ஆகணும், இல்லைன்னா பயம் ஆப்ரேட் பண்ணுது. இங்க பாருங்க, யோபுவை மோட்டிவேட் பண்ணது, உந்தி தள்ளியது, அவனை காரியங்களை செய்ய வைத்தது எல்லாமே விசுவாசம் அல்ல, பயம். பயம் தான் அவனை மோட்டிவேட் பண்ணுச்சு. சரி, இந்த இந்த பயத்தினாலதான் யோபு மோட்டிவேட் பண்ணப்பட்டார். ரைட்? இதோட ரிசல்ட் என்ன? அவரே சொல்றார், நான் சொல்லல. அவரே சொல்றார். யோபு 3ஆம் அதிகாரத்திலே 25 வசனம் வாசிக்கிறேன் நான். யோபு 3:25. The book of Job chapter 3 verse 25 வாசிக்கிறேன். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இங்கிலீஷ்ல வாசிப்பது ரொம்ப அழகா வரும். நான் பயந்தது அப்படியே நேரிட்டது, நான் மிகவும் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் அப்படியே எனக்கு நேரிட்டது, நான் மிகவும் அஞ்சினது எனக்கு அப்படியே வந்தது. இதுதான் விசுவாசமா? இது விசுவாசமா பயமா? என்ன பாருங்க, இது விசுவாசம் அல்ல, இது பயம். பாத்தீங்களா? பயம் யோபுவை மோட்டிவேட் பண்ணுச்சு, உந்தி தள்ளியது. அது நிமித்தமா தான் பலி, அது நிமித்தமா தான் எல்லாமே. கடைசியில் எது அவனை மோட்டிவேட் பண்ணி ரிசல்ட் காமிச்சா என்ன? அது சாவு, இழப்புகள், மரணம், நஷ்டம், நாச மோசங்கள் எல்லாமே பாழா போச்சு, சிதிலம் பண்ணி போச்சு, நாசம் போச்சு எல்லாம். ஏன்? எது அவரை மோட்டிவேட் பண்ணுச்சோ அதனுடைய ரிசல்ட். அதான் சொல்றேன் நான், விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் பயத்தை நீங்க சூஸ் பண்ணாது. பயம் உங்களை மோட்டிவேட் பண்ணவே கூடாது. மோட்டிவேட் உங்களை உந்தி தள்ளுவது, உங்களை ஆளுகை செய்வது, ஒரு காரியம் செய்ய வைப்பது, உங்களை ஆளுகை பண்ணுவது. அதான் அது பயமா இருக்க கூடாது. அது தேவனுடைய வார்த்தையா இருக்க வேண்டும், அல்லது இப்படி சொல்றேன், அது விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படி பண்ணீங்கன்னா அது வேற காரியம். அது 42 காண்பிக்கிறேன். அந்த யோபு வேற. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, எந்த யோபு? சில பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க, என்னங்க பேரு? யோபு. அப்ப நான் கேட்பேன், எந்த யோபு? இல்லைங்க, பைபிள்ல ஒரு யோபு தானே? இல்ல 2 யோபு வராங்க. 2 யோபா? ஆமா. 1ல இருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு யோபு, 42ஆம் அதிகாரத்துல வர அவர் வேற யோபு. நீ எந்த யோபு பேர் வைக்கிற? நான் கேட்பேன், எந்த யோபு இல்லை? இல்லைங்க, 42ஆம் அதிகாரத்துல வர்ற யோபு. ஏன்னா அவரு தேவன் நல்லவர் என்று விசுவாசித்த யோபு. விசுவாசித்த யோபு, நீங்க விசுவாசம் வந்து பாருங்க, பயப்படல. கர்த்தரை அறிந்த யோபு, கர்த்தர் நல்லவர் என்று விசுவாசித்த யோபு. ஏன்னா உங்க பிள்ளைக்கு பேர் வைக்கணும், யோபு தான் பேர் வைக்கணும் இஷ்டப்பட்டீங்கன்னா யோபு 42 வச்சிருக்க. ஜோப் 42 சாப்டர் 42. ஏன்னா 42 வர ஜோபு வேற யோபு, வெளிப்பாடு பெற்ற யோபு, கர்த்தர் நல்லவர்னு விசுவாசித்த யோபு. ஆமென். அதனாலே நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே அவர் மோட்டிவேட் பண்ணப்பட்டார். சோ அப்போ
எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது, எது உங்களை உந்தி தள்ளுகிறது, எது உங்களை பஸ் பண்ணுது, முன்ன எது தள்ளுது உங்களை? நான் சொல்லுவேன், அது பயமாக இருக்க கூடாது, மாறாக அது தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும், அல்லது அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற விசுவாசமாக அது இருக்க வேண்டும். மேல போகலாம், சரியா? இந்த நான் பார்த்தேன், நான் காண்பித்தேன், நான் வேத வார்த்தை காண்பித்தேன். பயம் வந்து ஒரு ஆவி. ஆமென். இந்த ஆவியை வந்து துரத்தணும். எப்படி அசுத்த ஆவியை நீங்க துரத்துறீங்களோ அதே போல பயம் ஒரு ஆவி என்பதனாலே அதை நம்ம என்ன பண்ணணும்? துரத்தணும். இன்னைக்கு பேய் துரத்துறது பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சவங்களையும் போட்டு அடிக்கிறாங்க. ஆண்டவர் அடிக்க சொல்லணும். அந்த பேய் போக மாட்டேன்னு சொல்லி பெல்ட்டை ஒரு பாஸ்டர் எடுத்து கட்டி பின்னுறாரு. என்ன பழைய கோபமான அந்த விசுவாசம் மேல அடி பிணி பழைய காலத்தெல்லாம் போட்டு வாங்கிட்டாங்க. ஆண்டவர் பேயை அடிக்க சொல்லலைங்க, நல்லா கவனிங்க. பேய விசுவாசம் என்ன பண்ண சொன்னாரு? துரத்துங்கள், போனா போதும், அவ்வளவுதான். நீ எது பெல்ட் கட்டி அடிச்சுட்டு பழைய காலம், அதனால போட்டு அடிக்கிறாங்க எல்லாருமே. அதே போலதான் பயம். பயம் ஒரு ஆவி. அந்த பயத்தை எப்படி துரத்தணும்? அதையும் அடிக்கிறது, அதுக்கு அது விஷயம் இந்த விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்த பயத்தை துரத்துவது எப்படி? இனிமே நம்ம அதை பார்ப்போம், சரியா? சில ஒவ்வொரு முக்கியமான சம்பவம் வேத பகுதியை நான் காண்பிக்கிறேன். அதெல்லாம் அறிந்து கொள்ளும் பொழுது பயத்தை நாம் துரத்துவதற்கு அது உதவி செய்யும். அது ஏதுவாக நமக்கு இருக்கும். ஒரு முதலாவது நம்ம இங்கே போவோம், ஒன்றொன்றாய் போறேன். நான் முக்கியமான வேத பகுதிகளை நாம் பார்ப்போம். எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமானது தான். ஓகே, முதலாவது நம்ம இங்கே சொல்லுவோம். மார்க் 4ஆம் அதிகாரத்திலே 35 40 வரைக்கும். மார்க் சாப்டர் 4 verse 35 to 40. ஓகே, நான் வாசிக்கிறேன். மார்க் 4 35 40 வரைக்கும். அந்த சாயங்காலத்திலே இயேசு அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். நல்லா கவனிக்கணும். இயேசு ஒரு வார்த்தையை சொல்றார். சொல்றது யாரு? தேவகுமாரன், மெசியா. தேவன் மனிதனாய் பூமிக்கு வந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார் தெரியுங்களா? சிசுரா பார்த்து சொல்றாரு. எங்க போவோம் சொன்னாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சரியா? அந்த வார்த்தையை நீங்க மறக்கூடாது. அக்கறைக்கு போவோம் சொன்னாரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை அது. சொன்னவர் சாதாரணமானவர் இல்ல. வாங்க போலாம், அக்கறைக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. ரைட். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை வேண்டி கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதிச்சு. கப்பலின் பின்னணியத்தில் இயேசு தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறதுக்கு உமக்கு கவலை இல்லையா என்றார். இன்றைக்கு எப்படி விசுவாசி ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு இவங்க கூப்பிடுறாங்க. இன்னைக்கு அதே போல்தான், ஒரே சத்தம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? என்னமோ ஆண்டவர் தான் கொரோனா வைரஸ் அனுப்புறது போலவும் அவர்கிட்ட போய் ஆண்டவர் டீலிங் பண்ணி, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஆண்டவரே, கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் சாவு எண்ணிக்கை கம்மி பண்ணுங்க, கொல்லாதீங்கன்னு அவங்ககிட்ட போய் பேரை பேசி கொண்டு இருக்கிறாங்க. இது பாருங்க, அதே ஜனம் மாறவே பாருங்க. இங்க பாருங்க, இந்த க்ரௌடு சொல்லுது, 12 க்ரௌடு. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? சாக போறோம். கொஞ்ச நாள்ல, கொஞ்ச நேரத்துல அலை அடிக்குது, தண்ணி நிரம்புது, படகெல்லாம் முழுகுது, தண்ணி படகுல தண்ணி வந்துருச்சு. நீங்க என்னடான்னா தலைக்கு பில்லோ வச்சு நல்லா கம்ஃபர்டா தூக்கிட்டு இருக்கீங்களே. இயேசு போறாரு பாருங்க. அப்படிதான் இருக்கணும். அதான் சமாதானம். சமாதானம் உள்ள இருந்துச்சுன்னா, தேவன் யாருன்னு தெரிந்து விட்டால் சமாதானம் உள்ள வந்துடும். அவர் யார், அவர் என்ன செஞ்சாரு, அந்த அறிவு உள்ளே வந்துருச்சுன்னா சமாதானம் உள்ள இருக்கும். பிரச்சனையெல்லாம் பார்த்து அந்த சமாதானம் பயப்பட வைக்காது. சூழ்நிலையை பார்த்து உள்ள இருக்கிற சமாதானம் பயப்பட வைக்காது. நல்லா தூங்க வைக்கும், இளைப்பாற வைக்கும். தூங்கு. வெளியே காத்தடிக்குது, புயல் வீசுது, சூறாவளி அடிக்குது, அலைகள் மேலே வீசுது, கப்பலுக்குள்ள தண்ணியெல்லாம் வந்து விழுது, கப்பல் முழுக போகுது. அவர் சொல்லும் போது சமாதானம் உள்ள சொல்ல, நீ தூங்கு, நீ இளைப்பாரு. ஏன்னா அப்படிப்பட்ட சமாதானம் உள்ள இருக்கு. ஏன்னா தேவன் அறிந்திருக்கிறார். இயேசு பிதா யாருன்னு தெரியும், நன்றாய் அறிந்திருக்கிறபடினாலே
நல்ல வசதியா தலைக்கு ஒரு பில்லோ வச்சுக்கிட்டு நல்ல கம்ஃபர்டா தூங்கிட்டு அப்ப எழுப்புறார், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்போது இயேசு எழுந்து காற்றை அதட்டி கவலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எப்போ உண்டாச்சு? ஏன் உண்டாச்சு? கடல் மேல தான் எல்லாரும் பழி போட்டு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து தேவனுடைய சாட்டை, ஆண்டவர் யூஸ் பண்ற சாட்டை, சாட்டி, மிலாறு கொரோனா வைரஸ். அதை வச்சு ஜனங்கள் ஆண்டவரே அடிக்கிறார். சாகு, இங்க ஒரு 3000 பேர் சார், அங்க ஒரு 4000 பேர் சார், இட்டாலியில, சைனால, அமெரிக்காவில் ஆண்டவர் அந்த சாட்டை, அந்த மிலார், அந்த ஜாட்டி அதை பயன்படுத்தி ஜனங்களை அடிக்கிற அப்படிதான் பிரசங்கம். இதெல்லாம் எங்க எடுத்தாங்கன்னு தெரியல. நியாயம் திருக்கிறார், நியாயம் திருக்கிறார். ஆண்டவர் நியாயம் திருக்கலைங்க. நியாயம் திருக்க ஆரம்பிச்சா என்ன ஆயிருக்குமோ. அவர் நியாயத்துக்கு வரல, கிடையாது. அவர் நன்மை செய்ய வந்தார் ஆண்டவர். அதனால அறிந்து கொள்ளுங்க. அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆமே. இங்க பாருங்க, கத்த சொன்னாரு. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என்னாச்சு பார்ப்போம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? வார்த்தை கவனிக்கணும். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். 2 வார்த்தை கண்டுபிடிச்சார் ஆண்டவர். ஏன் இது, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி ஆகல? ஏன்னா நீங்க விசுவாசிக்கவில்லை, நீங்கள் பயப்பட்டீர்கள். நீங்க விசுவாசத்தை சூஸ் பண்ணல, பயப்பட வேண்டும் என்று பயத்தை நீங்க என்ன பண்ணீங்க? சூஸ் பண்ணீங்க. அதான் ஏன் இப்படி பயப்படுறீங்க, ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு? நான் சொல்ல, ஆண்டவர் சொல்றார். சரிங்க, இப்போ எதை விசுவாசிக்க சொல்றாரு சீசரை? இந்த சீஷர்கள் விசுவாசிக்கும்படியாக இயேசு என்ன கொடுத்தார்? என்ன கொடுத்தார் தெரியுமா? அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம மறக்கவே கூடாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். என்ன சொல்ல தெரியுங்களா? எல்லாருக்கும் வாங்க, நம்ம எல்லாரும் போவோம். எங்க போவோம்? அக்கறைக்கு போவோம். போவோம்னா அவர் சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு அவர். வார்த்தை, அந்த வார்த்தை மீது இப்ப நம்ம விசுவாசம் வைக்கணும். இப்ப கடல் அலை வீசுது, அடிக்குது, கடல் தண்ணீர் எல்லாம் படகுல விழுந்து படகு முழுற மாதிரி இருக்குது. இப்ப நம்ம அவன் என்ன பண்ணி இருக்கணும்? அந்த சீஷர்கள் பயப்பட்டு இருக்க கூடாது. ஏன்னா அவர் என்ன சொன்னார், என்ன சொல்லி அழைச்சாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போலாம் வாங்க, நான் கூட்டு போறேன், நான் கூட ஜேர்னி பண்றேன், நான் கூட இருக்கிறேன். அக்கறைக்கு போவோம். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுறாங்க? நம்ம ஏன் பயப்படணும்? இந்த கடல், இந்த புயல், இந்த அலைகள், இந்த சமுத்திரம், இது நம்ம ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா அக்கறைக்கு போவோம்னு கூப்பிட்டவர் இயேசு. எனக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்லாம் போவோம், அவ்வளவுதான். அக்கறைக்கு தான் போவோம், சமுத்திரத்துக்குள்ள போக மாட்டோம் என்று அவர்கள் விசுவாசித்திருக்க வேண்டும். அதைத்தான் சொன்னாரு. ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? நான் சொன்னேனே, நான் ஒரு வார்த்தை கொடுத்தேனே, என் வார்த்தையை ஏன் விட்டுட்டீங்க? ஏன் என் வார்த்தையை நீங்க விசுவாசிக்கவில்லை? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் நான் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை அது? அக்கறைக்கு போவோம் பாருங்க. அக்கறைக்கு போவோம்னா ஆமே போவோம். ஆண்டவரே கடல் அடிக்கதான் அடிக்கட்டும், நான் போய் சேருவேன் சொன்னவர் இயேசு. கொண்டு போய் சேர்ப்பார். புயல் வீசுதா, புயல் அடிக்கட்டும், ஆமா சூறாவளி அடிக்குது, ஆனா நான் போய் சேருவேன் அக்கறைக்கு. ஏன்? சொன்னவர் இயேசு. சமுத்திரத்தின் தண்ணீர் எல்லாம் படகுல விழுது, படகு முழுகிற மாதிரி இருக்குது, அப்புறம் பயப்பட மாட்டாங்க. இல்ல, சொன்னவர், நான் அக்கறைக்கு போய் தான் சேருவேன். ஏன்? சொன்னவர் இயேசு. அதான் அதைத்தான் இங்க எதிர்பார்க்கிறார். ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு, பயப்படாதீங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? எவ்வளவு வாக்கு தத்துவம், எவ்வளவு வார்த்தைகள் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். ஆமென். அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கிறோம். அந்த அற்புதமான காரியத்தை அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இந்த வியாதி, இந்த தரித்திரம், இந்த சாபங்கள், அந்த தீமை, பாவத்தின் நிமித்தம் பிசாசு கொண்டு போட்ட எல்லா தீமைகளையும் கல்வாரி சிலுவையில் இயேசு உனக்காய் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை பாரு, அது விசுவாசி. வார்த்தையை பாரு, விசுவாசி.
வாக்குத்தத்தத்தை பாரு, அதை விசுவாசி. எவ்வளவு பிரசங்கம், எவ்வளவு அருமையான போதனைகள் கிறிஸ்தவத்துல. அந்த பிரசங்கத்தை எல்லாம் எனக்கு கேளுங்க, அதை விசுவாசிங்க. ஏன் பயப்படுறீங்க? இன்றைக்கும் இயேசு நம்ம எப்ப சொல்ற வார்த்தை அதுதான். ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஆமென், அல்லேலூயா. அதனால பயப்பட வேணாம், நம்ம தான் சூஸ் பண்றோம். இங்க பாருங்க, இந்த 12 பேரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்க சூஸ் பண்ணாம மடிந்து போவோம் என்பதை கண்டு பயத்தை அவங்க சூஸ் பண்ணாங்க. ஆக நமக்கு தான் இருக்குது எல்லாமே. சரியா? புரியுதா இல்லையா? அதாவது விசுவாசம் ஆப்சென்ட் ஆயிடுச்சுன்னா பயம் பிரசன்ட் ஆயிடும். ஆமென். அதான் எங்க விசுவாசம் இல்லையோ, எங்க ஆப்சென்ட் ஆகிடுதோ அங்க பயம் வந்துடும், பயம் பிரசன்ட் ஆகிடும். இங்க அதான் ஆச்சு. இங்க ஃபெய்த் ஆப்சென்ட் ஆன உடனே பயம் வந்துடுச்சு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? அப்ப இப்படிதான் பயத்தின் ஆவியை நாம துரத்தி அடிக்கணும். வார்த்தை விசுவாசம் சூஸ் பண்ணணும். விசுவாசம் நம்மை மோட்டிவேட் பண்ண அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அதனாலே நாம் நடத்தப்பட வேண்டும். இன்னொரு வேத பகுதியை நாம் செல்வோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு வசனம் தான். மத்தேயு 14 22-33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க வேண்டிய நேரம் இல்லை. நாம பேதுரு தண்ணி மேல நடந்த சம்பவம் தான், அது எல்லாருக்கும் தெரியும். சில முக்கியமான வசனங்களை மாத்திரம் அப்படி சொல்லிட்டு அது முக்கியமான சத்தியத்தை பற்றி நம்ம கவனம் செலுத்துவோம். இங்க பாத்தீங்கன்னா 23ஆம் வசனம் சொல்லுது, இயேசு ஜெபம் பண்ணும்படியாக தனித்து போயிட்டார், ஒரு மலை மேல போயிட்டார். எதுக்கு? நல்லா கவனிங்க. இயேசு ஜெபம் பண்ணும்படியா 23ஆம் வசனம் Matthew chapter 14 verse 23 சொல்லுது, அவர் ஜெபிக்கும்படியாய் தனியா போயிட்டார். சரியா? மத்தவங்க வந்து படகுல படகுல இருக்கும் பொழுது அது அப்படியே மிதந்து மிதந்து நடுக்கடல்ல வந்துருச்சு. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் நான். 14:24 வாசிக்கிறேன் நான். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினாலே அலைவுபட்டது. உள்ள போயிட்டாங்க. இயேசு தனியா இருந்தாங்க. இயேசு வெளியே ஜெபிக்கும்படியாய் போயிட்டாரு. இவங்க 12 people disciples அவங்க மாத்திரம் உள்ள வந்தாங்க, படகுல வந்தாங்க. அது நடுக்கடல்ல வந்துச்சு. இப்போ இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்துக்கு வந்தார். 4ஆம் ஜாமம்னா midnight 3 o'clock to 6 o'clock. அதான் midnight, நடுராத்திரி 3 மணிக்கு இயேசு என்ன பண்றாரு? கடலின் மீது நடந்து வருகிறார். அந்த கண்ட உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆவேசம், அதாவது ஸ்பிரிட் கோஸ்ட், ஏதோ ஒரு ஆவி வருது, ஏதோ ஒரு ஆவி வருது, ஏதோ ஆவேசம் வருது அப்படின்னு சொல்லி நடந்து வருது இயேசு தான். ஆனா பயப்படுறது சரிதான். ஏன்னா இயேசு தான் ஜெபிக்கும்படியாய் தனியா போயிட்டார். 23ஆம் வருஷம் அதான் சொல்லுது. அங்க போனவர் இப்ப ஏன் இங்க கடல் மேல நடந்து வர போறாரு? அப்ப இது யாரோ ஒருத்தர் நடந்து வர, ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு ஆவேசம், ஏதோ ஒரு கோஸ்ட் வருது, அவங்க பயப்படுறாங்க. 27ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். உடனே இயேசு அவர்களோடு பேசுறாங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் தான். இத NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற பைபிள் வாசித்து பார்த்தேன். அது எப்படி வருதுன்னா, be courage, I am here. தைரியமா இருங்க, திடன் கொள்ளுங்கள், நான் இங்க இருக்கிறேன். அதான் I am here, நான் தான் அப்படி சொல்றாரு இல்லையா? அது அவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க? அது எப்படி சொல்றாருன்னா, I am here, I am மாத்திரம் இல்ல, I am here, நான் இங்க இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் இங்க இருக்கிறேன், நீ தைரியமா இரு என்று அங்க இயேசுவே சொல்லுகிறார். அதை பார்த்த உடனே நம்ம பேதுரு என்ன பண்றாரு? ஆண்டவரே, வருவது நீரே என்றால் நானும் கடல் மேல நடந்து வர எனக்கு உத்தரவு கொடுங்க சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, வா. என்ன சொன்னார் ஆண்டவர்? வேண்டாம்பா, எதுக்கு இந்த ஆசையெல்லாம்? நான் தேவனுடைய குமாரன், நான் நடக்கலாம், நீ நடக்கலாமா அப்படி சொல்லலை. உனக்கு ஏன் இந்த ஆசை அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்றாரு, வா,
எந்த வார்த்தையும் சொல்லல, பெரிய டைலாக் எல்லாம் பேசவே இல்லை, அப்படி இப்படி பேசி காசு பேதுரு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு, வா. ஓகே, பேதுரு கடல் மேல நடந்தாரு. பெரிய அற்புதங்க. இயேசு பார்த்து நடக்கல. என்ன சொல்றாங்க, இயேசு தண்ணி மேல நடந்தாரு கிடையாது, பேதுரு நடந்தாரு. பேதுரு பெரிய அற்புதம் பண்ணார். அதான் ஆண்டு என்னை காட்டிலும் இவங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, பெரிய அற்புதம், நீங்க பெரிய காரியங்கள் நீங்க சொன்னார். ஆண்டு சொன்னார், உண்மைதான். எல்லாம் அவரால் தான், அவர் பலத்தினால, அவர் விசுவாசத்தினால. நீங்க இயேசு மாத்திரமல்ல, பேதுருவும் கடலின் மீது தண்ணீர் மீது நடந்தார். நடந்து போறாரு போறாரு போறாரு, இயேசுவை பார்த்து கொண்டே வாக் பண்ணி போறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற காற்றையும் அலைகளையும் பார்த்த உடனே பயந்து முழுக ஆரம்பிச்சாருன்னு சொல்லுது வேதம். தண்ணி மேல நடந்து போறாரு, இயேசுவை பார்த்து கொண்டே போறாரு. திடீர்னு என்ன பண்ண ஆரம்பிச்சாரு பேதுரு, ஃபேஸ்புக் மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ், டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டாரு. இதெல்லாம் கேட்டார். கேட்ட உடனே பயம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அது அங்கதான் வர மறுபடியும் வரணும். பயத்தை உற்பத்தி பண்ணுது பாருங்க. நீங்க எதை கேட்குறீங்க, நீங்க எதை பார்க்குறீங்க, அது ஒன்றை உருவாக்குது. உங்க வாழ்க்கையில, உங்க மனதில் ஏதோ ஒன்று உருவாக்குது. நீங்க பேசுறது பாருங்க, இயேசுவை பார்த்து நடந்து கொண்டு போறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பார்க்கிற ஆப்ஜெக்ட் இயேசு. இப்ப இயேசுக்கு கண்ணை எடுத்துட்டு அடிக்கிற காட்சி மேல வச்சாரு, தண்ணி மேல வச்சாரு, அலைகள் மேல வச்ச உடனே அதான் இந்த நியூஸ், இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் கேட்ட உடனே, பார்த்த உடனே முழுக ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், கர்த்தர் மீது கண்ணை வைக்காம அவர் என்ன செஞ்சு முடிச்சார். அப்படி வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் அங்கே கண்ணை வைக்கல, அதை குறித்த சத்தியத்தை கேட்காதபடினால மற்றதெல்லாம் பார்க்குறாங்க. மற்றதெல்லாம் பார்த்து அவன் சொல்றது இவன் சொல்றது, நான் சொன்ன சில பசங்கமாரே சொல்றாங்க, அடுத்து நீதான் அப்படின்றாங்க, அடுத்து இந்தியா தான், கர்த்தர் நியாயத்துக்கு போறாங்க. இதெல்லாம் கேட்டா முழுக வேண்டியதுதான். பேதுரு கூட சேர்ந்து நாமளும் கிடையாதுங்க. பேதுரு இதெல்லாம் பார்த்து கேட்டு அப்படியே முழுக ஆரம்பிச்சிட்டாரு. முழுக ஆரம்பிச்சு என்ன பண்ணுது பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் பயப்பட வைக்கிற கதைகள். ஏதோ ஒன்று உள்ள ப்ரொடியூஸ் பண்ணுது, பயத்தை ப்ரொடியூஸ் பண்ண உடனே பாருங்க முழுக ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் என்னாச்சு, 31 வசனம் பாருங்க. ஆண்டவரே ரட்சியும் என்று பேதுரு கூப்பிட்ட உடனே இயேசு கையை நீட்டி அவன் அப்படியே காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு மேல நிக்க வச்சுட்டு சொல்றாரு. வசனம் வாசிப்போம். 31 வசனம். உடனே இயேசு கையை நீட்டி பேதுருவை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? என்னங்க அற்ப விசுவாசியா திட்டலைங்க. சில பேர் பேதுரு ஆண்டு திட்டாரு. திட்டல. ஓ லிட்டில் ஃபெய்த். என்ன அற்பமா இருக்குது விசுவாசம். கொஞ்சமா ஏன் விசுவாசிச்ச, ஏன் விசுவாசம் கம்மியா போச்சு உனக்கு அப்படிங்கிறாரு. இங்கேயும் பாருங்க, ஏன் விசுவாசிக்கலங்கிற மாதிரி தான் கேள்வி. நீங்க அற்ப விசுவாசிய, ஏன் ஃபுல்லா என்ன விசுவாசிக்கல, ஏன் அப்படி பண்ணிட்டேன், அற்ப விசுவாசியா, லிட்டில் ஃபெய்த், ஏன் அப்படி இருக்கிற நீ? அப்ப ஏதோ அவனை விசுவாசிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ விசுவாசித்து இருக்கலாமே. சரி, அப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவரே பேதுரு விசுவாசிக்கும்படி நீங்க என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்தாரு? வார்த்தையை கொடுத்தாரு. என்ன வார்த்தை கொடுத்தாரு? வா சொன்னாரா இல்லையா? பேதுரு கேட்டார், ஆண்டவரே தண்ணீர் நடந்து வருவது நீரே என்றால் நானும் தண்ணீர் மேல் நடந்து வர எனக்கு உத்தரவு சொன்ன ஆண்டு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாரு? வா. அந்த வார்த்தை அதான் எதிர்பார்க்க. அப்ப பேதுரு, நான் தான் சொன்னேன், வா சொன்னவர் நானு, மேசியா, உலக ரட்சக, தேவகுமாரன், சாக்ஷாத் தேவன் மாம்சத்துல வந்துகிற, தண்ணி மேல் நடந்து வந்துகிற நான் தான் இருக்கிற, பயப்படாத சொல்லிருக்கிற நான் தான் சொன்னேன், வா. நான் சொன்னேன் வார்த்தை, இப்படிப்பட்ட நான் சொன்னேன், வார்த்தை கொடுத்தனே நானு, வா. இந்த வார்த்தையை விசுவாசி, அற்ப விசுவாசி, ஏன் இதை விசுவாசிக்க போயிட்டேன்? அதான் கேள்வி. பாத்தீங்களா? விசுவாசம் நம்மை கட்டி எழுப்புதுங்க, நம்ம பலப்படுத்துது, அப்படியே நம்ம பக்தி விருத்தி அடைய செய்யுது. தண்ணீர் மீது நடக்குது, பிரச்சனையில் மேல நடந்து போக வைக்குது விசுவாசம். ஆனா பயம் பாருங்க, அந்த பிரச்சனையிலே அப்படியே நம்மை மூழ்கடித்து அந்த பயம். புரியுதா உங்க சொல்றது? அதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அற்ப விசுவாசி, ஏன் பயப்பட்ட, ஏன் சந்தேகப்பட்ட? ஏன்னா அப்ப சந்தேகப்பட்டா என்ன, ஏதோ அவர் சொல்லுகிறாரு. என்ன சொன்னாரு? வா, கமா கம். அந்த வார்த்தைய
சந்தேகப்பட்டபடினால பயம் உள்ள வந்துருச்சு. பயம் உள்ள வந்தவரையும் முழுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா 2 பேரும் நடந்து மறுபடியும் படகுல வந்து சேர்ந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர்களை பணிந்து கொள்ளுகிறார்கள். பார்த்தீங்கன்னா, அப்ப இயேசு யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ பயப்பட மாட்ட. விசுவாசம். ஏன் பயம் வருது? சிம்பிள். இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியல. இப்படிப்பட்டவன் அவர் என்னார் என்று தெரியல. அவருடைய குணாதிசயம் என்ன தெரியல. அவர் நோக்கி பார்க்கல. அவர் நமக்கு என்ன செஞ்சாரு தெரியல. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியல. அவர் அறியாத வழியினாலதான் பயம் வருது. சிம்பிளுங்க. இயேசுவை அறிஞ்சா விசுவாசம் வரும். இயேசுவை அறியவில்லை என்றால் பயம்தான் வரும். இங்க பாருங்க, பயப்படுறான். பயம்தான் உள்ள வந்துச்சு. பாருங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில தருவதுன்னா அது வழி விசுவாசம் தான். விசுவாசத்தின் மூலமாகத்தான் கல்வாரி சிலுவையிலே உண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒரு வாழ்க்கையில தர முடியும். தானா வந்துடாது. அவர் சம்பாதிச்சிட்டாரு. எல்லாம் ஆயத்தமா ரெடி. எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆல் குட்னஸ், பிளெஸிங்ஸ், தேவனுடைய நல்ல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தயவுகளும் அற்புதங்களும் ஐஸ்வர்யங்களும் ஆயத்தமா இருக்குது. சம்பாதிச்சு வச்சிட்டாரு. இனிமே பணம் கொடுக்குற எல்லாம் ரெடியா இருக்குது. அது வாழ்க்கையில வந்து பலிக்க வேண்டும் என்றால் அது வழி என்ன? விசுவாசம். சொல்றது உங்களுக்கு விசுவாசிக்க வேண்டும். சிலுவையின் ஆசீர்வாதங்கள், சிலுவையின் புண்ணியங்கள், சிலுவையில் உண்டான எல்லா நன்மைகளும் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் விசுவாசத்தின் மூலமாகத்தான் கர்த்தரது வாழ்க்கையில வர முடியும். ஆண்டவர் கூட நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை பண்றாருன்னா அது உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக தான். ஏன்னா நீ தான் ரெஸ்பான்சிபிள். இட் இஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். நீ கொடுக்கிற முற்போக்கான ஒரு மாறுத்துருவ அந்த உன்னுடைய ஃபெய்த் மூலமாக, உன்னுடைய பிலீஃப் சிஸ்டம், நீ விசுவாசிக்கிறது அவருடைய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய முடியும். நீ விசுவாசிக்கிறனா அவர் பண்ண முடியாது. காத்துட்டு இருக்கிறார். எப்ப விசுவாசிப்ப அவர் காத்துட்டு இருக்கிறார். போயிட மாட்டார். அவர் போக மாட்டார். எப்ப நீ விசுவாசிப்பா என்று அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அதனால்தான் பாருங்க, உன் வாழ்க்கையில இயேசு சம்பாதித்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நீ விசுவாசி. கர்த்தர் உன் வாழ்க்கையில சில காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் வந்துடும் வாழ்க்கையில. ஆனா பிசாசு எதை வாஞ்சிக்கிறான்? இதெல்லாம் வரக்கூடாது. கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்கள், கர்த்தர் செய்கிற காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க கூடாது. அதுக்கு நீ விசுவாசிக்க கூடாது. அந்த விசுவாசிக்கிறதுக்கு பதிலாகத்தான் இப்படிப்பட்ட செய்திகள் மூலமாக சில மனுஷர்கள் மூலமாக உனக்கு பயத்தை உண்டாக்கி ஏன்னா நீ விசுவாசிச்சிட்ட, ஜெயிச்சிட்ட, வந்துடும். சிலுவையின் ஆசீர்வாதம் உள்ள வந்துடும். கர்த்தர் காரியத்தை வைக்கப்பட்டுருவாரு. அப்போ விசுவாசம் தான் எல்லாத்தையும் வழியா இருக்கு பாருங்க. அதனால கிறிஸ்து என்ன பண்றான்? இந்த விசுவாசிக்காதபடிக்கு பயப்பட வைக்கிறான். பயத்தை சூஸ் பண்ணும்படி நான் பக்கமும் செய்தி வந்து விழுது. அதுக்காக நியூஸை பார்க்க வேணாம் சொல்லாங்க. நியூஸ்லாம் இப்போ நானும் பார்க்குறேன். நான் நியூஸ் பார்க்குறேன். எவ்வளோ பார்க்குறேன். உங்களை விட ஜாஸ்தி எழுத வருது எக்ஸ்எம்எஸ். ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க கொடுக்குறாங்க. என்ன நீங்க பார்க்க நியூஸை விட எக்கச்சக்கமான நியூஸ் எழுத வருது. டிவியும் பார்க்க எல்லாம் வந்து ஆகுது. நான் என்ன பண்றேன்? ஆனால் ஆண்டவரே நீ இருக்குது, நீ நல்லவன். இதெல்லாம் நியூஸ் முன்பெடுத்து இருப்பது ட்ரூத், சத்தியம். நான் அதை பார்க்க இவ்வாறாகத்தான் நாம சூஸ் பண்ணணும். இதை சொல்ல புரியுது. ஆக இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு இருந்தா, அவர் என்ன செஞ்சு முடிச்சார் என்ற அறிவு இருந்தா நான் பயப்பட மாட்டோம். விசுவாசிப்போம். ஆமென். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8. என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பயத்தை துரத்துவது எப்படி? பயம் எல்லாம் பயந்தாலும் நம்ம எல்லாம் இப்போ கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பார்க்குறீங்க, கேட்குறீங்க. எத்தனை பேர் அதை பயத்து நிமித்தம் பார்க்குறீங்களோ?
இல்லை விசுவாச தான் பாருங்க, எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று அவங்கள மோட்டிவேட் பண்ணுது. ரொம்ப சந்தோஷம். நீங்க விசுவாசி நீங்க இன்னைக்கு கத்துடைய வார்த்தை கேட்கற நாளாச்சு. நீ கத்துடைய வார்த்தை கேட்கணுமே, அதை பலப்படுத்தணுமே, அதை கட்டி எழுப்பணுமே என்று அப்படி நீங்க விசுவாசித்து கத்துடைய வார்த்தையை கேட்கிறாலும் சந்தோஷம் எனக்கு. சில பேர் பாருங்க பயந்து வந்துருப்போம். ஐயோ எதுவும் போய் தலை காமிச்சு வந்துடுவோம். சத்தியதான் போக முடியாது, லைவ்லாம் காமிக்கிறோம், அதே சொல்லி கேட்டுருவோம். அப்படியாச்சும் எல்லாம் பயத்தால வராதீங்க பாஸ், பயத்தால வரக்கூடாது. பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே வந்து நீங்க பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 வாக்கு, ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 15 வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, திரும்ப அதான் வரேன் நான், பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று குறிப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இது NLT டிரான்ஸ்லேஷன் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபியர்ஃபுல் ஸ்லேவ் அப்படின்னா, ஃபியர்ஃபுல் ஸ்லேவ் பயப்படுகிற அடிமை. அது என்ன, எப்படிப்பட்ட அடிமை ஆகிக்கிறது? அது வெறும் அடிமை அல்ல, பயப்படுகிற அடிமையாவே ஆகிக்கிறது. நம்ம அப்படி நம்ம ஆக்கல. நம்ம என்னவாக்கிறார் ஆண்டவர்? பயப்படுகிற அடிமைகளாய் கர்த்தர் நம்மை ஆக்கல. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஆவி உடையவர்களாய் கர்த்தர் நம்மை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பயம் நம்மை அடிமையாக்குது. எதுக்கு அடிமையாக்குது? வியாதிக்கு அடிமையாக்குது, தரித்திரத்துக்கு அடிமையாக்குது, பிரச்சனைக்கு அடிமையாக்குது, எல்லா பிசாசின் தீமைக்கும் இந்த பயம். நீ பயப்படுறியே, பயந்தவன அதுக்கு அடிமையாகிடுற, அடிமையாக்கிடுது. வியாதிக்கு அடிமை. அடிமை என்ன தெரியுமா? அடிமை என்றால் எந்த உரிமையே கிடையாது, நோ ரைட்ஸ், எந்த உரிமையும் இல்லாதவன் தான் அடிமை. அந்த காலத்துல அடிமையை போட்டு அடிப்பாங்க. ஐயா வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்? பேச உரிமை இல்லை. ஐயா வலிக்குது, ஐயா அடிக்காதீங்க, ஐயா வலிக்குது சொல்லவே கூடாது. ஏன்னா அடிமைக்கு பேசுவதற்கு ரைட் கிடையாது, நோ ரைட்ஸ். அதான் அடிமை. என்ன பண்ணாலும் வாங்கிக்கணும், அதான் அடிமை. எவ்வளவு அடிச்சாலும், தூக்குனாலும், வெட்டுனாலும், குத்துனாலும் அவன் நின்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எதிர்த்து ஒன்றும் பண்ண கூடாது, முடியாது, சொல்ல கூட கூடாது. அதான் அடிமை. அடிமைன்னு அவன், நோ ரைட்ஸ். அப்படி ஆக்கிட்டுதான் பாருங்க பயம். அதான் எண்ணி பாருங்க, எவ்வளவு மோசமா இருந்து பாருங்க பயம். நீங்க பயந்தீங்கன்னா, எதுக்கு பயப்படுறீங்கன்னா அதுக்கு அடிமை. அதுல முழுகி போயிடுவீங்க. நான் தோத்து போயிடுவேன் பயந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க அடிமை ஆயிடுவீங்க. அதுக்கு வியாதி, என் வீட்டுக்கு வியாதி வந்துடும், கண்டிப்பா வந்துடும். அதுக்கு அடிமை ஆயிடுவீங்க. ஏன்னா பயம் வந்து அடிமை ஆக்குது. நான் சொல்லல, ரோமர் 8:15 பயப்படுவதற்கு நீங்கள் மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பயம் என்பது ஒரு அடிமையாக்குது. நம்ம எதற்கு பயப்படுகிறோமோ அதற்கு அடிமையாக்கிறது. அப்படியே கடைசி வரைக்கும் இந்த மாசம் வேலைக்கு போற சம்பாத்தியம் இல்லை, என்ன பண்ண போறேன்? டோன்ட் வரி, பயப்படாத, அது அடிமை ஆயிடுவேன். என்ன பண்ண போறேன்? என்ன ஆகுமோ? எவ்வளவு நாள் பைசா தாங்கும்? இன்னும் 10 நாள் தரணுமே, இன்னும் ஒரு மாசம் தரணுமே, என்ன பண்ண ஏதாவது பண்ண போறேன், என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, வருமா தாகுமா, தாங்காதா, பைசா இல்லையே, பயப்படுறேன், அதுக்கு அடிமை ஆயிடுவேன். ஆனால் விசுவாசம் உன்னை அடிமையாக்காது, உன்னை சுதந்திரமாக்கும். இதே அதிகாரத்துல 17:17 அது என்ன பண்ணுது? போல சுதந்திரமாக்குது. எதுக்கு சுதந்திரமாக்குது? யார் சுதந்திரது? அப்பா கிட்ட நிறைய ஆஸ்தி, சொத்து, ஜமீன், பூமி, நிலம், உலகம் எல்லாம் இருந்துச்சுன்னா அவருடைய பிள்ளை அதற்கு சுதந்திரர், வாரிசு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், நான் பிதாவுடைய பிள்ளைன்னு விசுவாசிக்கிறேன், இயேசுவின் மூத்த சகோதரனை விசுவாசிக்கிறேன். அப்ப விசுவாசிக்கும் பொழுது நான் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனா மாறுறேன், வாரிசாய் மாறுறேன். ஏன்னா சுதந்திரம் நான் தான். அவனுடைய சம்பாத்தியத்துக்கு நான் தான் வாரிசு, அவன் சொத்து ஆஸ்திக்கு நான் தான் வாரிசு. அப்ப நான் பயப்படும் போது எதுக்கு பயப்படணும்? அதுக்கு அடிமை ஆயிடுறேன். நான் பயப்படாம நான் தேவனுடைய பிள்ளை என்று விசுவாசிக்கும் பொழுது
பிதா என் பிதா தேவன், என் பிதா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என் பிதா இயேசுடைய மூத்த சகோதரனை விசுவாசிக்கும் பொழுது அவர் சம்பாதித்த சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் சுகத்திற்கு ஆரோக்கியத்திற்கு ஐஸ்வர்யத்திற்கு நன்மைகளுக்கு நான் வாரிசு சுதந்திரராய் நான் மாறுகிறேன். அப்ப சாய்ஸ் ஒன்பதுதான். பயப்பட வைப்பாங்க, பயம் வருது, பயப்படவே கூடாது இல்லைங்க, பயம் வருங்க. பயம் வரும்போது எப்படி அதை டீல் பண்றது, அதான் காரணத்துக்கு வாயை திறந்து பேசு. வாயை திறந்து நீங்க பேசணும். பயப்படும் போது நல்ல சான்ஸ். எதுக்கு? அதை நிராகரிப்பதற்கு, அறிக்கை பண்ணுவதற்கு, விசுவாசிப்பதற்கு நல்ல ஒரு அவகாசமாக, நல்ல ஒரு வாய்ப்பாக, நல்ல ஒரு சான்ஸ் எடுத்து பயன்படுத்திக்க. தைரியம் வந்துச்சு பாருங்க. பெங்களூர்ல இத்தனை பேர் அஃபெக்டட் ஆனாங்க. 2 பேர் சிந்து பேர் சொன்ன உடனே பயம் உள்ள தள்ளுது. நம்ம பயப்படுறது, ஐயோ நம்ம ஊர்லயே வந்துருச்சா, உடனே அதை என்ன பண்ணாங்க, ஓகே நான் பயப்படுறேன்னா ஓகே நல்ல ஒரு சான்ஸை எடுத்து பயன்படுத்துறாங்க. அது என்னை அணுகாது, அது என்னை நெருங்காது. பக்கத்துல 1000 பேர், என் வலது பக்கத்தில் 10,000 பேருக்கும் கொரோனா வைரஸ் வந்தாலும் அது என்னை அணுகாது என்று சொல்லி பயத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படியா பயத்தை நம்ம துரத்தணும். பயம் வருங்க, அதை டீல் பண்ண கத்துக்க. பயப்படும் பொழுது வாயை பயன்படுத்து, நாவை பயன்படுத்த, கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துங்கள், பேசுங்கள், வார்த்தை எடுத்து பேசுங்கள். சிலுவையில உங்களுக்கு என்ன சம்பாதிச்சு கொடுத்தார் ஆண்டவர், அதை பேசுங்க. அதை பேசி பயத்தை புறக்கணியுங்கள், நிராகரி துரத்துங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்படி பண்ணும்போது உங்க பயம் ஓடி போயிடும். ஐயோ பயந்துட்டேனே, நான் தேவனுடைய பிள்ளையா, பயம் வந்துருச்சே, அப்படியே சம்பவிச்சிருமா யோகோ போல, அப்படி உள்ள போயிட போகுது. அப்படி போக கூடாது. பயம் வந்துருச்சா, ஓகே நல்ல ஒரு சான்ஸ் எடுத்து பயன்படுத்திக் கொள்ள போறேன். நான் அறிக்கை பண்ணுவதற்கு ஒரு நல்ல சான்ஸ். பயப்பட்டேனா நல்ல ஒரு சான்ஸ். எதுக்கு? விசுவாசிப்பதற்கு நல்ல ஒரு சான்ஸ். பயம் வந்துருச்சா, பயம் கொடுத்துறாங்க என்ன, ஓகே நல்ல ஒரு சான்ஸ். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண, கல்வாரி சிலுவையின் புண்ணியங்களை நான் நினைத்து பார்க்க, அதை பேச, அதை அறிக்கை பண்ண, அதை விசுவாசிக்க நல்ல ஒரு வாய்ப்பாக, சான்ஸாக என்ன பண்ண போறேன், நானு எடுத்துக்கொள்ள போறேன். அப்படி மேற்கொள்ளுங்கள். பயத்தை புறக்கணிங்கள், நிராகரிங்கள். இயேசுவின் அடிமைக்க கூடாது. ஆமென். அதை நிராகரிக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும், துரத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடைசியா ஒரே ஒரு அதிகாரத்தை வார்த்தை முடிச்சிருவோம். ஏசாயா 54 அதிகாரத்திலே 54 14 17 வரைக்கும். The book of Isaiah chapter 54 verse 14 to 17. வாசிக்கிறேன். என்ன பார்த்துட்டு இருக்கோம் நாம? பயத்தை துரத்துவது எப்படி? The book of Isaiah chapter 54 verse 14 to 17 வாசிக்கிறேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இது வாசம் முடிச்சுறாங்க. முதல்ல சொல்றார் ஆண்டவர், நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய். ஸ்திரப்பட்டிருப்பாய், you will established by righteousness. தேவனுடைய நீதியினாலே நீ ஸ்திரப்பட்டிருப்பாய், உறுதியாய் இருப்பாய், திடமாய் இருப்பாய். rooted, strong rooted in God's righteousness. தேவனுடைய நீதியிலே பலமாக, உறுதியாக, திடமாக வேரூன்றி இருப்பாய், ஸ்திரப்பட்டிருப்பாய், ஸ்திரமாய் இருப்பாய், அசைவில்லாமல் இருப்பாய். என்ன ஆனாலும் சரி, நான் நீதிமான். எனக்குள்ள இருப்பது இயேசுடைய நீதி, எனக்குள்ள இருப்பது தேவனுடைய நீதி. கொடுக்கப்பட்டதோ அதே நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி தேவனுக்கு பிரியமா இருந்தாரோ அதே போல நானும் தேவனுக்கு பிரியமானவன். இயேசு எப்படி பிதாகிட்ட அப்ரோச் பண்ணாரோ அதே போல என்னால அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா எனக்கும் அவருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே நீதி, சரிசமமான நீதி. இப்படியாய் நாம நீதிமான், நீதி, தேவ நீதியிலே நாம் ஸ்திரப்பட்டிருக்கும் பொழுது, உறுதியா இருக்கும் பொழுது, திடமா இருக்கும் பொழுது, ஸ்ட்ராங்கா பலமாக வேரூன்றி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். 3 மோசமானது. கொடுமை, பயம், திகில். இது 3 ஒன்னாதான் வருது. ஆனால் நீ நீதியில, தேவன் நீதியில ஸ்திரமாய் உறுதியாய் இருந்தா அது முன்னாடி விழுந்து போகும். அல்லேலூயா. அப்ப எதுல நீங்க உறுதியா இருக்கிறீங்க?
நான் நீதிமான், தேவனுடைய பிள்ளை, தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு என்ன நீதி கொடுக்கப்பட்டதோ அதே நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அப்படியாய் நீங்கள் அதிலே உறுதியாக ஸ்ட்ராங்காக வேரூன்றி ஸ்ட்ராங் ரூட்டட் அப்படி இருந்தீங்கன்னா இந்த பயத்திற்கு, இந்த திகிலுக்கு, இந்த கொள்ளை நோய்க்கு நாம் தூரமாக இருப்போம். அது நம்மை அணுகுவது கிடையாது. இப்படியே நம்ம துரத்தலாம் பயத்தை. எப்படி? நான் நீதிமான், எந்த ஆளும் நான் நீதிமான், என்னை அணுகாது. அடுத்த வசனம் பாருங்க, 54:14 வாசிச்சோம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆண்டவர் உனக்கு விரோதமா இல்லை, உன் பட்சம் உனக்காக இருக்கிறார். ஆமென். அந்த வசனம் பார்ப்போம். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிர்மூலமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. நம்ம ஆண்டவர் இவனை கொண்டு சிருஷ்டித்தாரு. எஸ், இது யாரை பத்தி பேசுறாருன்னா லூசிபர், பிசாசு. அவரை பத்தி பேச. அவன் யாரை உண்டாக்குனா? லூசிபர் யாரை உண்டாக்குனா? ஆண்டவர் தான் உண்டாக்குனா. சாத்தானா உண்டாக்கல, பிசாசா உண்டாக்கல, நல்ல தேவ தூதனாக அவனை உண்டாக்குனான். அதை பத்தி பேசுறாரு. அவன் நான் தான் உண்டாக்குனேன், லூசிபரை நான் தான் உண்டாக்குனேன். அவன் இப்ப அந்த ஸ்தானத்தை விரும்பாம வழி விலகி என்னை விட்டு விலகி இப்ப அவன் சாத்தானா மாறி போயிட்டான். இப்ப அவன் என்ன பண்றான்? ஆயுதத்தை உருவாக்கணும். எதுக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குறான். அது ஒரு ஆயுதம் கொரோனா வைரஸ், அது அவருடைய ஆயுதம். நம்ம ஊழியர்கள் சொல்றாங்க அது தேவனுடைய ஆயுதம். கர்த்தர் கையிலே ஒரு சாட்டை, ஒரு சாட்டிய ஒரு மிலார் இருக்குது, அதுதான் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ்ங்கிற சாட்டையினாலே ஜனத்தை அவர் அடிக்கிறார் பண்றாங்க டிவி. இல்லைங்க, இந்த கொரோனா வைரஸ், இந்த கொள்ளை நோய் வந்து பிசாசுடைய ஆயுதம். எதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அதான் சொல்றாரு ஆண்டவர். அவன் நான் தான் உண்டாக்குனேன், பிசாசா உண்டாக்குன, லூசிபரா உண்டாக்குன. அப்புறம் அவன் இப்படி வழிவிலையே சாதனா மாறினா இப்ப அவன் ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். எதுக்கு? ஜனங்களை கொல்லும்படியா. அவன் நான் டீல் பண்ணிக்கிறான் ஆண்டவர். அவன் நான் டீல் பண்ணிக்கிற, நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குதுன்றாரு. அது என்ன? அடுத்த வருஷம் பாருங்க. சொல்றாரு ஆண்டவர், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அந்த விசுவாசம். அவன் என்ன பண்ணிக்கிறான்? லூசிபர் நமக்கு விரோதமாக ஒரு ஆயுதம், கொரோனா வைரஸ், கொள்ளை நோய், அது ஆயுதப்பட்டு வச்சுக்கிற ஆயுதத்தை ஆண்டு சொல்றான், அது உனக்கு வாய்க்காதே போ. உனக்கு வாய்க்காது. அல்லேலூயா. அது எனக்கு வாய்க்காதீங்க. என் விசுவாசத்தை இந்த வார்த்தையின் மீது வைக்கிறேன். நீ விசுவாசத்தை தேவனுடைய குணாதிசயத்தின் மீது வைக்கிறான். அவர் சொல்றாரு, சத்து இருக்கிறான், ஒரு பொல்லாதவன் இருக்கிறான், ஒரு பிசாசம் இருக்கிறான். அவன் ஆயுதத்தை நல்லா தீட்டி ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறான். கத்தி, அந்த கொரோனா வைரஸ் கொலை நோய் மாதிரி பாருங்க. ஆண்டு சொன்னா பண்ணி வைக்கட்டும், நல்லா ஷார்ப் பண்ணி வைக்கட்டும். கத்தினா ஷார்ப் பண்ணி வைக்கட்டும். ஆயுதத்தை நல்லா தீட்டி வைக்கட்டும். ஆயுதம் பண்ணிட்டு நல்லா பண்ணட்டும். உனக்கு வாய்க்காது, அது உனக்கு வாய்க்காது. அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அது அப்புறம் விளக்குறேன். அப்புறம் சொல்றாரு, இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவர்? இது உன்னுடைய சுதந்திரம். இது சுதந்திரம், இது சுதந்திரம். ரெண்டு காரியம். நம்முடைய சுதந்திரமா, நம்முடைய சுதந்திரம் எது? ரெண்டு காரியம். ஒண்ணு, இந்த ஆயுதம் உனக்கு வாய்க்காது. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் உனக்கு வாய்க்காது. அது ஒரு சுதந்திரம். ரெண்டாவது சுதந்திரம் என்னன்னா, நீ குற்றப்படுத்துவாயின்னு சொல்றார். நான் குற்றப்படுத்தணுமா? நம்மை நாமே இல்லைங்க, மற்றவனை இல்லைங்க. அது பண்ணக்கூடாது. அப்படி குற்றப்படுத்த கூடாது. நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்ள கூடாது. நாம இன்னொருத்தர் குற்றப்படுத்த அந்த பேக்ரவுண்ட் இல்லை. இது கான்டெக்ஸ்ட் அது இல்லை.
பின்னணியும் அது இல்லை. நாம் குற்றப்படுத்தவே கூடாது. ஆனா சொல்ற குற்றப்படுத்துறோம். எதை குற்றப்படுத்துறது தெரியுமா? உனக்கு விரோதமாய் சில குரல்களை எழுப்புது, கூட்டம் கூடுறாங்க இல்லையா, அந்த நாவுகளை நீ குற்றப்படுத்துவாய். ஆயிரம் ஆயிரம் நாவுகள் நமக்கு விரோதமா பேசுது பார்த்தீங்களா? நீ இப்படி ஆயிடுவ, நீ அப்படி ஆயிடுவ, உன் குடும்பம் அப்படி ஆயிடும், உன் வேலை இப்படி ஆயிடும், உன் வியாபாரம் இப்படி ஆயிடும், நீ முன்னேற மாட்ட, நீ இன்னும் மோசமா போயிடுவ, நீ மேல வர மாட்ட, இன்னும் கீழே போயிடுவ, நீ ஜெயிக்க மாட்ட, நீ தோத்து போய், உனக்கு குழந்தை பிறக்காது, உனக்கு வேலை கிடைக்காது, உன் சம்பளம் உயரம் வராது, நீ வியாதியில மாட்டிக்குவ, நீ அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் என்று நம்மை சுற்றி இருக்கிற எல்லா நாவுகள் நமக்கு விரோதமா பேசுது பார்த்தீங்கன்னா, அந்த நாவுகளை நாம குற்றப்படுத்தணுமா? அது நம்முடைய சுதந்திரம். பண்ணணும். எப்படி பண்ணணும்? குறிப்பா இந்த சூழ்நிலையை பாருங்க, மோசமான சூழ்நிலை. டிவியில பார்த்தா, மீடியா பார்த்தா சரி, டிவியை பார்த்தாலும் சரி பாருங்க, எல்லா நாவுகள் வருது. எல்லா நாவுகள் நமக்கு விரோதமா குரல் கொடுக்குது. அங்க வந்துருச்சு வைரஸ், இங்க வந்துருச்சு வைரஸ், இத்தனை பேர் கிட்ட வந்துட்டாங்க, அங்க வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க, கர்நாடகாவில், தமிழ்நாட்டில், ஆந்திராவில், டெல்லியில, அங்க இங்க, நம்ம இந்திய பாரதத்தில், அடுத்த தெருவில், அடுத்த சந்தில், அடுத்த வீட்டுல, இப்படி எல்லா குரல்களும் வந்து, எல்லா வாய்ஸஸ், எல்லா குரல்களும் வந்து நமக்கு விரோதமாக குரல் எழுப்புது. அப்ப சொல்றார் ஆண்டவர், நீ அவைகளை குற்றப்படுத்து. எப்படி அந்த குற்றம் எப்படி குற்றப்படுத்துது? நான் சொல்றேன். நான் வஸ்திரத்தை எடுக்க. இப்ப மீடியா சொல்லுது, நம்ம இருக்கிற ஏரியாவிலேயே கொரோனா வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு குற்றப்படுத்துது. இப்ப அந்த நியூஸ் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணோம்? நாம் அதை குற்றப்படுத்து கிடையாது. வரோம், என்கிட்ட வர அது என்னை அணுகாது. நான் கொடுமைக்கு தூரமாக இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன், திகில் என்னை அணுகாது. நான் குற்றப்படுத்துற இயேசுவின் அந்த நியூஸ, எனக்கு விரோதமாய் வந்து குரல் கொடுத்த அந்த நியூஸ நான் என்ன பண்றேன்? நானு குரல் கொடுக்க எதிர்த்து நிற்கிறேன். நான் வராது, என்ன வராது, இயேசுவின் நாமத்தை என்ன வராது. என் பக்கத்துல 1000 பேரும், என் வலது பக்கத்துல 10,000 பேரும் கொரோனாவில் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று நான் குற்றப்படுத்தணும். வாயை பயன்படுத்தும், நாவை பயன்படுத்த வேண்டும். நியூஸ் வருது, மீடியா வருது, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, யூடியூப்ல எடுத்து எல்லாமே வாயில போட விசுவாசிக்காது, எந்த அப்படியே விடுங்காதீங்க, ஏற்றுக்கொள்ள, குற்றப்படுத்துங்க. அந்த செய்தி தவறு, அது இல்லை, அது என்னை அணுகாது, என் குடும்பத்தை வராது, நான் நீதிமான், என் பிள்ளை நீதிமான சந்ததி, என் சந்ததி கிடைத்ததாக நினைத்திருக்கும். நீதிமான் சந்ததி அழிந்து போகாதுங்க. நீதிமான் ஒரு நீதிமான்னா இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அவன் சந்ததி இருக்கும். நீ ஏன் பயப்படுற? நான் போயிடுவேன், ஏன் பயப்படுற? நீதிமான் சந்ததி பூமியில் நிலைத்திருக்கும் சொல்றது வேதம். எந்த கொள்ளை நோயோ, எந்த வியாதியோ, எந்த தரித்திரமோ நீதிமானை அழித்து போடாது. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அவன் சந்ததியில கடைசியாக இருப்பான். சந்ததியை வேறு போகாது. நான் சொல்லுகிறேன், பயப்படாது, குற்றப்படுத்துங்கள். பயம் வருதா? குற்றப்படுத்து. நியூஸ் மீடியா உங்களுக்கு விரோதமாக பேசப்படுறது தப்புன்னு சொல்ல வரல. அவன் கண்ணாலா பார்த்துதான், காதால கேட்டுதான் அவன் வாசிக்கிறாங்க, படிக்கிறாங்க, நம்ம தெரியப்படுத்துறாங்க. அதை நீ எடுத்துக்காத, அது உண்மையுது அல்ல. நீ சும்மா காதலிக்க ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி, அது இன்ஃபர்மேஷன். நான் சொல்றது ரெவலேஷன். அல்லேலூயா. குற்றப்படுத்துங்க, வாயை பயன்படுத்து, உன் அதிகாரத்தை பயன்படுத்து, உன் நாவை பயன்படுத்து. கிடையாது, என் வீட்டுக்குள்ள வராது. நான் எதுக்கிறபடினாலே, நான் இருக்கிற ஏரியாவே கொரோனா வைரஸ் வராது அப்படி விசுவாசிக்க முடியுமா? அப்படி பண்ண சொல்றான். அதான் சொல்றேன், இது வந்து அவருடைய ஊழியக்காரர் சுதந்திரம். எது? அந்த ஆயுதம். அவன் சத்துரு கையில் இருக்கிற அந்த ஆயுதம் என்னது? கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் உனக்கு வாய்க்காது. உனக்கு விதமாக எழுவும் ஆயுதங்கள் வாய்க்காத போவோம். ரெண்டாவது, நீ குற்றப்படுத்த வேண்டும். அதிகாரத்தை பயன்படுத்துங்க, நாவை பயன்படுத்துங்க, வாயை பயன்படுத்த, வார்த்தையில பயன்படுத்தி குற்றப்படுத்த ஒண்ணுமில்ல பண்ணாதுங்க இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. ஆகையினாலே பயப்படாதீங்க, பயத்தை புறக்கணிங்க, சூஸ் பண்ணாதீங்க, நிராகரியுங்கள், துரத்துங்க இயேசுவின் நாமத்தினால். கர்த்தரை மீது நாம் விசுவாசம் வைப்போம். அவர் நமக்காக செய்து முடித்தாலே அங்க நம்ம நோக்கி பார்ப்போம். இயேசு யாருன்னு தெரிஞ்ச பயப்பட மாட்டேன். தேவன் நம்ம என்ன பண்ணாருன்னு அறிவு இருந்தா பயப்பட மாட்டேன். ஆமென். ஒருவேளை பயம் வந்தா கூட பாருங்க, நல்ல ஒரு சான்ஸ், அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசியுங்க. அது நல்ல ஒரு சான்ஸ். ஐயோ நான் பயந்துட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையா, ஐயோ நான் பயந்துட்டேன், எங்க வாழ்க்கையில வந்துருமா வைரஸ், வியாதி வந்துருமா, அப்படி ரொம்ப டீப்பா போயிடாதீங்க. பயப்பட உடனே நல்ல ஒரு சான்ஸ் எடுத்துக்கொண்டு வார்த்தையை பேசுங்க, அதை நிராகரியுங்கள், அதை குற்றப்படுத்துங்கள், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். இது மூலமாகத்தான் பாருங்க பயத்தை
துரத்த முடியும். நான் சொன்னேன் இல்லையா, வியாதினாலே நீதிமான் சாக முடியாதுங்க. ஏன்னா அதான் இயேசு சொல்லிட்டாரு, பயம்தான் உன்னை கொல்லும், வியாதி உன்னை கொல்லாது, தரித்திரம் உன்னை கொல்லாது. இந்த ஒரு மாசம் சம்பளமே என்ன பண்ண போறாங்க, அது உன்னை கொல்லாதியா. ஆனா அது பயந்த அந்த பயம் உன்னை கொண்டு போட்டுரும். எதுக்கு பயப்படுகிறாய், அதுக்கு அடிமை. சொன்னேன் இல்லையா, விசுவாசி பயத்தை துரத்தி இயேசுவின் நாமத்தினால் விசுவாசியுங்கள். ஆமென். பயம்தான் நம்மை கொல்லும், வியாதி அல்ல. பயம்தான் நம்மை கொல்லும், தரித்திரம் அல்ல. ஏன்னா இந்த சிலுவை பாருங்க, அந்த வியாதிக்கு இந்த தரித்திரம் அந்த பரிகாரத்தை உண்டாக்கிட்டு அது நம்ம கொல்ல போது கிடையாது, ஒண்ணுமே நம்ம ஆகிட்டாரு. இது குறிச்ச பயம் 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 வந்த போயிடும். நம்ம எல்லாமே நிராகரியுங்கள், துரத்துங்கள், நல்ல வாழ்க்கையை வாழுங்கள், தீர்க்காயுசுக்கு வாழ்வோம். நீ நீதிமான் சந்ததி கொள்ளைந்தவனை செத்து போச்சு, அவன் சந்ததியே போச்சுன்னு அப்படி சொல்லலையா வேதம். நீதிமான் சந்ததி பூமியிலே நீடித்தனால இருக்கும். இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் உன் சந்ததிக்கு பூமியில் இருக்கும். ஆமென். விசுவாசியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று கொண்டது. நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அவர் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை போதிக்கும்படியாக நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கும் ஸ்தோத்திரம். அதற்கு இந்த உபகரணங்களை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்தபடியாக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் என்னாலே பின்தொடர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பயத்தை நிராகரிக்கிறோம், அதை சூஸ் பண்ண நிராகரிக்கிறோம். ஆண்டவர், பயம் அது பிசாசுடைய ஒரு காரியம். ஆண்டவரே, நம்ம பயப்படுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கள் அனுமதியை கொடுக்கிறோம், தீமைகளுக்கு அனுமதியை கொடுக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து பயத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம், அதை நிராகரிக்கிறோம், துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, நீர் நல்லவன். நீர் என்னாரற்ற அறிவு எங்களுக்கு பெருக வேண்டுமா நாங்கள் சொல்லி, நீ என்னான்ற அறிவு பெருகும் பொழுது பயம் என்னை விட்டு விலகி ஓடுகிறது. ஆண்டவர், நீ கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர், நீ பரிகாரி. கல்வாரி ஸ்ரீவை எப்பேற்பட்ட காரியங்கள் செய்து என்ற ஆண்டவரே, அப்பேற்பட்ட பெரிய பெரிய தேவனை, நல்ல தேவன் ஆண்டவரே. ஆகையினாலே நல்லவராய் இருக்கிறேன், கிருபை உள்ளவராய் இருக்கிறேன், சுகமளிக்கிற தேவனாய் இருக்கிறேன், எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த உலகத்திலிருந்து இந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாய் மறைந்து ஒன்றுமில்லாமல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் தொடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். சிந்தப்பட்ட விலையிறப்புக்கு ரத்தத்தை இந்த கேட்ட ஒவ்வொரு நீதிமனுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே அவர் வசிக்க இடத்துல தெளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம், பூசுகிறோம், தொடவுகிறோம். ஆண்டவரை தெய்வீக பாதுகாப்பின் செட்டைகளை கீழாய் வாழட்டும் இயேசுவின் நாமத்தினால். பயப்படாமல் இருக்கட்டும் கர்த்தாவே, பயத்தை புறக்கணிக்கட்டும், துரத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசித்து நீர் உண்டாக்கின வெற்றியின் வாழ்க்கையிலே வாழ்ந்து தீர்காயுசு வரைக்கும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து ஆண்டவரே வெற்றி வாழ்க்கையை வாழ கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உமக்கே சகல துதிகர மிகவும் விடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.